சார் ஒரு இசையமைப்பாளரா இளையராஜாக்கு அரசு விழா இருக்குது, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப பெருமையா இருக்குல்ல, சந்தோஷமா இருக்குல்ல. ஏன்னா ஒரு இசையமைப்பாளர் எல்லா இசையமைப்பாளருக்கும் சந்தோஷம். ஒரு இசையமைப்பாளருக்கு நல்லா அங்கீகாரம் கிடைக்கும் போது, ஒரு மூத்த இசையமைப்பாளருக்கு அங்கீகாரம் கிடைக்கும் போது, அந்த ஒர்க்ஸ் கண்டிப்பா அது எல்லாரும் புகழப்படணும். அதுவும் அந்த கலைஞர் இருக்கும் போதே புகழணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை நான் ரொம்ப பெருசா ஆதரவு தெரிவிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ரசிகர்களோட அந்த கைகள் தான் ஒரு கலைஞருக்கு மிகப்பெரிய விருது. ஆஸ்கர் விருதுறாங்க எதிர்பார்க்கிறோம். இது எல்லாமே ஒரு வாழ்க்கைன்றது ஒரு பெரிய அருமையான ஒரு விஷயம்னா, சுவாரஸ்யமான ஒரு பரிசு. அந்த நிகழ்வு நடக்கும்போது, அது தெரியாம நடக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம், பலன் அதை தான் அப்பப்போ கிடைக்கும். அதே போல கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் இட்ஸ் a long way to go. ஸோ எல்லாத்தோட இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இவ்வளவு மக்கள் வர போறாங்கன்ற செய்தி எனக்கு பல அவார்டுகளுக்கு மேல இருக்கு. ஏன்னா லைவா நான் அந்த அவார்டுகளை பார்க்கிறேன். ஸோ எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான இருக்கு. ரசிகர்களை பார்க்கும்போது நீங்க வருவீங்களா? நான் இன்னைக்கு கண்டிப்பா வாங்க, நானே உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.